மணப்பலகையில தான் வைக்கணும். நீங்க காலையில நல்ல நேரம் பார்த்துட்டு, நம்ம குளிச்சு முடிச்சுட்டு, வீட்ல குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா, அவங்கள கூட்டிட்டு போயி, அ மணப்பலகையில கோலம்லாம் போட்டுட்டு, அதுக்கு மேல ஒரு பிளேட் வச்சுட்டு, விநாயகர அழைச்சிட்டு வரணும். அவங்க அவங்களுடைய குல வழக்குக்கு ஏத்தா மாதிரி நூல் போடுறதா, இல்ல துண்டு போடுறதா, அந்த மாதிரிலாம் வழக்கம் இருக்கு. ஒரு சிலருக்கு அந்த வழக்கம் இல்லாமயே கூட விநாயகர வச்சுட்டு பூவெல்லாம் அலங்காரம் பண்ணி பண்ணுவாங்க. அது பிரகாரம் நீங்க அங்க வாங்கும்போதே பூணூல் போட்டு கொண்டு வாங்க. இல்ல நீங்க நல்ல நேரம் பார்த்துட்டு போடுறதுனாலும் போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். கொண்டு வந்து வீட்ல வச்சுட்டு, அவருக்கு பிடிச்ச அந்த எருக்கம்புல் மாலை, அருகம்புல்லு, அப்புறம் நெறைய அந்த இலை பூவெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல அது, எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு, முக்கியமா கொடை. இதெல்லாம் வச்சு நீங்க விநாயகருக்கு வழிபடும்போது நமக்கு பலன் ஜாஸ்தி. விநாயகருக்கு அணிவிக்கக்கூடிய வஸ்திரம், அதுக்கு ஏதாவது கலர்ஸ் முக்கியமா ஏதாவது இருக்கா மேம்? வெள்ளை நிறம் தான். நான் வந்து முன்னாடியே சொல்லியிருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நமக்கு இது ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா, இனி வரப்போற காலம் எல்லாமே நமக்கு பண்டிகை காலம் தான். முதல்ல விநாயகர் சதுர்த்திக்கு புளியார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறோம் நம்ம. ஸோ இப்போ நீங்க விநாயகருக்கு ஒரு துண்டு எடுக்கிற மாரி இன்னொரு துண்ட எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு நீங்க இருக்கக்கூடிய ஊர்ல எந்த விநாயகர் உங்களுக்கு பக்கத்துல அருகாமையில இருக்கோ, அந்த விநாயகருக்கு ஒரு இந்த சதுர்த்தி வளர்பிறை விட்டுட்டு அடுத்து அடுத்த தேய்பிறை சங்கடகர சதுர்த்தி வருது பார்த்தீங்களா, அப்ப கொண்டு போய் அந்த துண்ட நீங்க குடுங்க. அந்த வருடம் ஃபுல்லா உங்களுக்கு எந்த ஒரு இன்னலும் இல்லாம போகும்.